நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு பிக்சருக்கு ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்காது. இந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறத ரெண்டு மெத்தடில் நம்ம அப்ளை பண்றோம். ஒன்று காசியன் பிளர்ல அப்ளை பண்ண போறோம், இன்னொன்று ஹைபாஸ் மெத்தட். இந்த காசியன் பிளர் மெத்தட் எப்படி அப்ளை பண்றது, பிக்சர்ல எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்குது, அதே போல ஹைபாஸ் மெத்தட் நம்ம அப்ளை பண்றது எப்படி, அதுல எஃபெக்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய போட்டோஷாப் CS3. இப்போ போட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ஒரு சாம்பிள் பிக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. இதில் ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. முதல் மெத்தடை நம்ம என்ன பார்க்கலாம்னா காசியன் பிளர் மெத்தடை நம்ம பார்க்கலாம். காசியன் பிளர் மெத்தட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி அதை ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். நிறைய பேர் ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ Ctrl+J கொடுத்து ரெண்டு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். டாப்ல இருக்க லேயரை கிளிக் பண்ணிட்டு Ctrl+I அப்படின்னு கொடுத்தோம்னா அது இன்வெர்ட்டா மாறிடும். இதுக்கப்புறமா இதோடைய பிளெண்டிங் மோட் அப்படிங்கிறது விவிண்ட் லைட் அப்படிங்கிறத மாற்றிக்கிடுங்க. இது மாற்றினதுக்கு அப்புறமா ஃபில்டர் போயிட்டு இதில் உங்களுக்கு கன்வெர்ட் ஃபார் ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த கன்வெர்ட் ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது எதுக்குங்கிறத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து திரும்பவும் ஃபில்டர் போகிறோம். ஃபில்டரில் பிளரில் பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூ இருக்கிறதுலே லோ வேல்யூ 0.1 தான். அதுக்கு கொண்டு வந்துக்கிடுங்க. இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. இந்த மவுஸ் கர்சரை வெளியே இல்லாமல் உங்களுடைய இந்த பாக்ஸில் வச்சுட்டு உங்களுடைய மவுஸில் இருக்கக்கூடிய அந்த வீலை பொறுமையாக நீங்கள் ரோல் பண்ணுங்கள். அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமான விஷயம், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் பிக்சரை, வேல்யூவை இல்லை. நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். என்னுடைய பிக்சர் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நிப்பாட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிக்சர் தெளிவாக தெரியுது. அந்த ஷார்ப் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது எப்படின்னா, உங்கள் இந்த டிராயிங் மாதிரி இருக்கிறதுல உங்கள் படம் தெளிவாக தெரியுதுங்களா. இப்படி தெரியுதுன்னா அந்த ஷார்ப் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு லேயரையும் ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு Ctrl+G அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி குரூப் ஆகிடும். குரூப் ஆனதுக்கப்புறமா குரூப்போட பிளெண்டிங் மோடு இந்த இடத்துல போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத இங்கே சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர், இது ஷார்ப் பண்ணதுக்கு அப்புறம். ஒருவேளை ஷார்ப்னஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், இல்லை நான் என்னுடைய பிக்சரில் தெரியாமல் அதிகமாக வச்சுட்டேன், அதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்போ தெரியுதுங்களா எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணாலும் இங்கே வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வேறு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஒரு வேறு ஃபில்டர், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பிளர் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஓகே கொடுத்துட்டேன்னா அந்த பிளர் இங்கே இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், பாக்ஸ் பிளர் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காசியன் பிளரை டபுள் கிளிக் பண்ணுறோம். நம்ம கடைசியாக என்ன வேல்யூ வச்சோமோ அதுதான் இருக்கும். கொஞ்சம் நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிக்சருக்கு தேவையான ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா. இவ்வளோ தான். நம்ம ரெண்டாவது வேல்யூவை மாற்றதுக்காண்டி தான் ஸ்மார்ட் ஃபில்டருங்க ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், இது எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காசியன் பிளர் மெத்தடை பார்த்தோம். இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம். இதில் நம்ம ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஹைபாஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த குரூப் அப்படியே டெலிட் பண்ணிக்கிறோம். டெலிட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த லேயரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஹைபாஸ் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்குங்க. சரிங்களா. இந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும். அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டை பயன்படுத்தலாம். Ctrl+Shift+U அப்படின்னு கொடுத்தா உங்கள் படம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இதுக்கப்புறம் திரும்ப ஃபில்டர் போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஸ்மார்ட் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துக்குங்க. திரும்ப ஃபில்டர், இதில் பார்த்தீங்கன்னா அதரில் போனீங்கன்னா ஹைபாஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஹைபாஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதுவும் நம்ம அதில் பண்ண மாதிரி தான். வேல்யூவை கம்மியான வேல்யூவில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் பிக்சர் எந்த இடத்துல பர்ஃபெக்டாக தெரியுதோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு ஒரு 3.5 எனக்கு ஓகே, அதனால் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதோட பிளெண்டிங் மோட் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே. இப்போ பாருங்கள் இதில் ஷார்ப்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பார்த்தீங்களா. இவ்வளோ தான் சிம்பிளாக நம்மளால் ஷார்ப்னஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹைபாஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் இந்த ஓவர்லேருந்து அதுக்கு அடுத்து இந்த லீனியர் லைட் வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஒன்று வேறு வர மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இதை ஓவர்லேயில் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப் இருக்குது. அடுத்து ஓவர்லேயிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
அதை சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றுறோம். சாஃப்ட் லைட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் லைட். ஹார்ட் லைட் மாற்றும் போது பாருங்கள் அந்த ஓவரால் படத்தில் ஒரு எஃபெக்ட் வருது. அடுத்து பாருங்கள் விவின் லைட் வச்சுருக்கோம். விவின் லைட் என்ன ஆகுது, டார்க் ஆகுது படம். அடுத்து லீனியர் லைட். இந்த லீனியர் லைட் பாருங்களேன் படத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு காட்டுது. நல்லா அதிக ஷார்ப்னர், அதாவது ஒரு ஹெச்டிஆர் இமேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். இதே காசியன் பிளர் மெத்தட் வரேன் பாருங்களேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிக்கலாம். சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிக்சர் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா, 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதுலேயே இன்னொரு கேள்வி என்ன வரும்னா, இது என்ன சார் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிக்சருக்கும் போய் எப்படி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் வேணாம். ஆக்ஷன் ரெடி பண்ணிட்டேன். ஆக்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஆக்ஷன் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இந்த ஆக்ஷன் பேனர் இல்லைன்னா விண்டோவில் போங்க, அங்கே போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், இங்கே வந்துடும். இதை வந்து நான் டிஃபால்ட் ஆக்ஷனை டெலீட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷனை உள்ளே கொண்டு வரது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ஆக்ஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு 2ஐயும் செலக்ட் பண்ணுங்கள், அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து எங்கே விட்டாலும் ஓகே. இங்கே தான் விடணும்னு இல்லை, இங்கே விட்டாலும் ஓகே தான். இங்கே டூல்ஸ் பண்ணல எப்படி விட்டாலும் அழகாக உள்ளே வந்துடும். இதில் 2 இருக்கும். ஒன்று பிளர் ஷார்பன் ஃபர்ஸ்ட் மெத்தடு, காசியன் பிளர் மெத்தடு. இன்னொன்று ஹைபாஸ் இப்போ பார்த்தா 2வது மெத்தடு. 2 ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல 3 கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பட்டன் மோடுக்கு மாற்றிக்கிடுங்க. சரிங்களா, பட்டன் மோடுக்கு மாற்றினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஷார்பன் நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணையும் என்ன பண்ணிவிடும்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த வேல்யூவில் வந்து நிற்கும். அந்த இருக்கிறதுலே லோ வேல்யூ சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து நிற்கும். உங்கள் வேலை என்னென்னா நீங்கள் அப்படியே இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் பிக்சரு எந்த இடத்துல பர்ஃபெக்டாக தெரியுதோ அங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறதான். கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வேலையை முடிச்சுக்கும். இங்கே பார்த்துங்க, இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ இதை மறைச்சி வச்சுட்டு திரும்ப 2வது மெத்தடை பயன்படுத்துகிறோம், ஹைபாஸ் மெத்தடு. இதுவும் அதே போல் தான் வேல்யூ கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அழகாக எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த 2 ஆக்ஷனும் ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்ஷனை முதல்ல சொல்லியிருக்கலாம். ஆக்ஷனை மட்டுமே சொன்னோம் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு என்னென்னா இது எப்படி ப்ளே ஆகுது, எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் ஆக்ஷனை வந்து 2வதாக சொன்னேன். ஓகேங்களா, இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இது இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளர் ஷார்பன் இருக்கலாம், இந்த ஆக்ஷன் பயன்படுத்தும் போது நீங்கள் லேயர் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் லேயராக இருக்கணும், ஒரே லேயராக இருக்கணும். ஓகேங்களா, இந்த லேயர் வந்து இப்போ வந்து தனியாக ஒரு லேயராக இருக்குது பாருங்களேன். இந்த லேயருக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை அப்ளை பண்ணுறேன், பிளர் ஷார்பன் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது வேல்யூ கேட்கு, வேல்யூ எனக்கு எவ்வளோ வேணும், ஒரு 1 பிக்சல் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மறைஞ்சிடும். நம்ம லேயர் கட் பண்ணி வச்சுருந்தோங்கிறதுனால அதையும் சேர்த்து குரூப் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓபிக்கு அடுத்து 2வது ப்ராக்கெட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டாப்பில் வந்துடும். ஒரு தடவை கொடுத்து வரலாம், 2வது தடவை கொடுங்க வந்துடும். அப்புறம் இந்த பிளர் ஷார்ப்பனையும் கிளிக் பண்ணி அதே போல் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு டாப்பில் வந்துடும். அவ்வளோதான். இப்படி வந்துட்டுனா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப் ஆட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறது சொதப்புது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைபாஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹைபாஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிஹெச்டியாக ஒரு போர்டு வந்து இல்லை ஒரு பேனரு, ஒரு ஆல்பம் ஏதாட்டும் ஒன்று டிசைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். கப்பிள் பிக்சர் ஷார்ட் பண்ணணுமா, பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைபாஸ் மெத்தடை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே அப்ளை ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஒரிஜினல் எடிட்டிங் இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆக்ஷனோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை ஆகும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.